திமுக தோத்த உடனே ஸ்டாலினை சந்திச்சது மட்டும் சம்பிரதாயம் இல்லையா? ரஜினிகாந்த மடக்குற ப்ளூ சட்டை மாறன். முதல் முறையா தேர்தலை சந்திச்சு மிகப்பெரிய மக்கள் சக்தியோட ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய சந்திச்சு வாழ்த்து தெரிவிப்பீங்களா அப்படின்னு ரஜினிகாந்த் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ, சம்பிரதாயத்துக்காக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ரஜினிகாந்த் பதிலளித்த நிலையில அதை குறிப்பிட்டு ப்ளூ சட்டை மாறன் கேள்வி எழுப்பியிருக்காரு. சமீபத்துல ரவிமோகன் பத்திரிகையாளர்களை சந்திச்சு தன்னோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை கண்ணீரோட பேசினது ரொம்ப பெரிய பரபரப்பை பத்த வச்சது. பிளாக் மேஜிக் பண்ணி தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னும் கெனிஷாவையும் துரத்திட்டாங்க அப்படின்னு புலம்பி இருந்தாரு. அந்த செய்தியோட தாக்கம் குறையறதுக்குள்ள ரஜினிகாந்த் திடீர்னு நடத்தின பிரஸ் மீட் தான் இப்போ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவிலையும் ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. போன ஞாயிற்றுக்கிழமை விஜய் முதலமைச்சரான நிலையில இந்த ஞாயிற்றுக்கிழமை ரஜினிகாந்த் இப்படி ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. மு.க. ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ், வைகோ, திருமாவளவன், சீமான் அப்படின்னு பல்வேறு கட்சி தலைவர்களை முதலமைச்சரான பின்னாடி விஜய் நேர்ல போய் சந்திச்சது ரொம்ப பெரிய பேசுபொருளாச்சு. ரஜினிகாந்த் கமல்ஹாசனை விஜய் சந்திப்பாரா அப்படின்னு கேள்வி எழுந்தது. ஆனா விஜய் ரெண்டு பேரையும் நேர்ல போய் இதுவரைக்கும் சந்திக்கல. ஆனா கமல்ஹாசன் முதலமைச்சர் விஜய நேர்ல போய் சந்திச்சு சினிமா துறைக்காக சில முக்கியமான கோரிக்கைகளையும் வச்சது பலரோட கவனத்தை ஈர்த்தது. கமல்ஹாசனை தொடர்ந்து ரஜினிகாந்தும் முதலமைச்சரா மாறி இருக்கக்கூடிய விஜய சந்திப்பாரா அப்படின்னு அவரு நடத்தின பிரஸ் மீட் அப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கு பதில் கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பிரதாயத்துக்காக சந்திக்க போறதில்ல அப்படின்னு தன்னோட நிலைப்பாட்டை தெளிவா சொல்லிட்டாரு. திமுக தோத்த உடனே ஸ்டாலினை போய் சந்திச்சது மட்டும் சம்பிரதாயம் இல்லையா அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ரஜினிகாந்த மடக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் தன்னோட 40 வருஷ கால நண்பர் அப்படின்னும் கொளத்தூர்ல அவர் தோல்வி அடைஞ்சதை தன்னால ஏத்துக்க முடியல, அதன் காரணமா தான் சந்திச்சேன் அப்படின்னும் ரஜினிகாந்த் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல சொன்னதும் குறிப்பிடத்தக்கது.